முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே, டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்கலாம். முதலிலே கன்னியா ராசியை சார்ந்தவர்கள் யார்? கணக்கு போட்டு பிணக்கு இல்லாமல் வாழக்கூடியவர்கள், ஜோதிட சாஸ்திரத்தை அறிந்தவர்கள், வரும் ஆபத்துகளை முன்கூட்டியே அறிந்து தெரிந்து புரிந்து நடந்து கொள்பவர்கள், மேலும் நுணுக்கமான புத்தியுடன் பிறரை வழிகாட்டி வாழ்க்கையிலே உயர செய்பவர்கள்தான் இந்த கன்னியா ராசியை சார்ந்தவர்கள். அந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள்: உத்திரம் 2, 3, 4, அஸ்தம் 1, 2, 3, 4 பாதங்கள், சித்திரை 1, 2 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கியதுதான் கன்னியா ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள். இந்த பிப்ரவரி மாதத்திலே நடக்க இருக்கின்ற 5 பெயர்ச்சிகள். உங்கள் ராசிநாதன் புதன் 2 முறை இந்த மாதம் பெயர்ச்சி அடைகின்றார். ஒரு முறை சூரியன், ஒரு முறை குரு வக்கர நிவர்த்தி இந்த மாதத்திலே அடைகின்றார். தொடர்ந்து செவ்வாயும் இந்த மாதத்திலே வக்கர நிவர்த்தி பெறுகிறார். இதையெல்லாம் கலந்து அளந்து நாம் சொல்லுகின்ற பலாபலன்களே இந்த பதிவு. கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத பலாபலன்கள். கன்னி ராசிக்காரர்களே, நீங்கள் ஆடம்பர வாழ்க்கையிலே நாட்டமுடையவர்கள், சிக்கனத்தை தாரக மந்திரமாய் கொண்டு செயல்படுபவர்கள். இந்த பிப்ரவரி மாதம் தனாதிபதி சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் உச்சமாய் சஞ்சரிப்பதால் பணவரத்து அதிகரிக்கும், மனக்குழப்பம் உண்டாகலாம். எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. சொத்து சம்பந்தப்பட்ட காரிய தடைகள் விலகும். ராசிநாதன் புதன் சஞ்சாரம் பயணங்கள் மூலம் நன்மையை தரும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். தொலை தூரத்தில் இருந்து வரும் தகவல்கள் நல்லதாய் இருக்கும். ராசிநாதனும் தொழில் ஸ்தானாதிபதியான புதன் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே நட்பாக சஞ்சாரம் செய்கின்றனர். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தொய்வு நிலை மாறி முன்னேற்றம் உண்டாகும், லாபம் அதிகரிக்கும். திறமையான பணியாளர்கள் அமைவார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு சாதகமான பலனை காண்பார்கள். சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்திலே குறிப்பாக குடும்பாதிபதி சுக்கிரன் உச்சம் பெறுவதால் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை நிலவும். உங்களது கருத்துகளுக்கு மாற்று கருத்துகள் இருக்காது. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் மன திருப்தியை தரும். வேடிக்கை வினோதங்களை கண்டுகளிக்கும் சூழ்நிலை ஏற்படலாம். சுப நிகழ்ச்சிகளில் தங்கு தடையின்றி நடைபெறும். பெண்களுக்கு தொலைதூர தகவல்கள் மன மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும். பயணங்களால் சாதகமான பலன் கிடைக்கும். திருமண சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். கலைத்துறையினருக்கு கண் நோய் ஏற்படலாம். வேலை தவறி உணவு உண்ணும்படி நேரலாம். தொழிலே திடீர் போட்டி இருக்கும். வீண் வார்த்தையை பேசுவதை தவிர்ப்பது நல்லது. கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும். அரசியல் துறையினருக்கு அதிகம் பணியாற்றுவதால் உடல் சோர்வடைய நேரிடலாம். மேலிடத்தில் வீண் பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது. ஏதாவது வேண்டாத பிரச்சனை தலை தூக்கலாம். யாரிடமும் வீண் சண்டையை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள் சாதகமாய் முடியும். திறமை வெளிப்படும். உத்திரம் 2, 3, 4 பாதங்கள் உடையவர்களுக்கு, கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் உடல் ஆரோக்கியம் உண்டாகும். பணவரத்து திருப்தி தரும். பயணங்கள் செல்ல நேரிடும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் சூழ்நிலை வரும். முக்கிய நபர்களுடைய உதவி கிடைக்கும். சிலர் புதிய வாகனங்களை வாங்குவார். அஸ்தம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு, கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு
இந்த பிப்ரவரி மாதம் தொழில் வியாபாரம் மந்த நிலை மாறும். புத்தி சாதுரியமான பேச்சின் மூலம் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீர்கள். விலகி சென்ற வாடிக்கையாளர்கள் மீண்டும் வருவார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சாமர்த்தியமான செயல்கள் மூலம் காரிய வெற்றியை காண்பார்கள். சித்திரை 1, 2 பாதங்களை உடையவர்களுக்கு, கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை காணப்படும். மன வருத்தத்துடன் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேர்வார்கள். கணவன் மனைவிக்கு இடையே சந்தோஷம் நீடிக்கும். பிள்ளைகளுக்கு தேவையான ஆடை அணிகலனை வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் இந்த பிப்ரவரி மாதத்தில் என்னென்ன? பெருமாளுக்கு துளசியை அர்ப்பணித்து வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும், குறைகள் நீங்கும். அதற்ற கிழமைகள் புதன், வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் பிப்ரவரி 4, 5 ஆகும். அதற்ற தினங்கள் பிப்ரவரி 25, 26 ஆகும். அதற்ற திக்கு தெற்கு. அதற்ற வண்ணம் பச்சை நீலம். அதற்ற எண்கள் 5, 6, 8, 4 ஆகும். சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை பூர்த்தி செய்து ஒவ்வொரு நாளும் காலையிலே 8 மணி அளவிலும் மாலையிலே 6 மணி அளவிலும் பிப்ரவரி மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கு வெளியிடப்படுகிறது. அதை கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம். கூடுதலாக ஒவ்வொரு நாளும் 2 மணி அளவிலே மதியம் தினப்பலன் ராசி பலன் சொல்லப்படுகிறது. 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே அது வெளியிடப்படுகிறது. அதை கேட்டு ஜோதிட ஆலோசனை, ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம். நீங்கள் பெற்ற அந்த நன்மையை, உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.